நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி சொல்ற ஒரு ஜெபத்துல நமக்கே நாம ஒரு சவால் வச்சுக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களை மன்னியும்னு கேக்குற அதே மூச்சுல நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறோம்னு ஒரு நிபந்தனையும் நம்ம வைக்கிறோம். வாங்க, இன்னைக்கு அந்த ஜெபத்தோட மையத்துல இருக்கிற மன்னிப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை சொல்லியிருப்போம். ஆனா நாம என்ன கேக்குறோம், அதுக்கு பதிலா நாம என்ன வாக்குறுதி கொடுக்கறோங்கிறது அதோட முழு கணத்தையும் நாம உண்மையிலே உணர்ந்திருக்கிறோமா? அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது இது வெறும் உதட்டளவுல சொல்ற ஜெபமா, இல்ல நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான அர்ப்பணிப்பா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஏசோட நோக்கம் பாத்தீங்கன்னா, நம்மள தனித்தனியா மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அவர் ஒரு புது சமூகத்தையே கனவு கண்டார். அதுதான் மன்னிப்பின் குடும்பம். அங்க தவறுகள் மறைக்கப்படாது, ஆனா மன்னிக்கப்படும். உறவுகள் உடையாது, ஆனா சரி செய்யப்படும். அதுதான் அவர் உருவாக்க நினைச்ச ராஜ்யம். ஆனா இந்த மன்னிப்புங்கிற கான்செப்ட் இயேசுவோட புதுசா வந்ததா, இல்ல இதுக்கு முன்னாடியே இதுக்கு ஒரு வரலாறு இருக்கா? இதோட வேர்கள் இன்னும் ஆழமா இருக்கா? வாங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் பாப்போம். இதுக்கான பதில் பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்கதரிசிகளோட வார்த்தைகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. கடவுள் தன்னோட மக்களோட ஒரு புது உறவை ஏற்படுத்த போறாருங்கிற ஒரு புரட்சிகரமான கருத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கடவுள் கொடுத்த இந்த வாக்குறுதியை கேளுங்க. நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அதோட உச்சகட்ட வாக்குறுதி என்ன தெரியுமா? அவர்களுடைய அக்கிரமத்தை நான் இனி நினையாமலும் இருப்பேன். யோசிச்சு பாருங்க, கடவுளே பாவங்களை மறக்கிறேன்னு சொல்றாரு. இது வெறும் மன்னிப்பில்ல, இது ஒரு கம்ப்ளீட் ரீசெட், ஒரு முழுமையான புதிய தொடக்கம். அப்போ இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது ஒரு புது யுகத்துக்கான வாக்குறுதி. அதோட மையமே மன்னிப்பு தான். கடவுள்கிட்ட இருந்து வர்ற அந்த மன்னிப்பு ஒரு ஆத்து தண்ணி மாதிரி நம்ம கிட்ட தேங்கி நிக்காம நம்ம வழியா பாய்ந்த மத்தவங்களுக்கும் போகணும். அதுதான் அதோட நோக்கம். சரி, இப்போ இயேசுவோட காலத்துக்கு வருவோம். அவர் இந்த புதிய உடன்படிக்கைய பத்தி சும்மா பேசிட்டு போல, அத செஞ்சு காட்டினாரு. அதுவும் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு விதத்துல. இங்க இருக்கிற இந்த வித்தியாசத்தை பாருங்க. இயேசுவோட காலத்துல மன்னிப்பு வாங்கணும்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருந்துச்சு. ஆலயத்துக்கு போகணும், பலி கொடுக்கணும், அதுக்கப்புறம்தான் மன்னிப்பு. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? அவர் அந்த சிஸ்டத்தையே உடைச்சாரு. ஒருத்தரை நேரா பார்த்து, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொன்னாரு. எந்த சடங்கும் இல்ல, பலியும் இல்ல. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நேரடி தொடர்பு. இது எவ்ளோ பெரிய புரட்சி! இத பார்த்த மதத்தலைவர்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் மனசுல ஓடுச்சு. இவர் யாரு? கடவுளுக்கு மட்டும்தானே பாவம் மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. இவர் எப்படி அதை செய்ய முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். அவர் தன்னை ஒரு புது யுகத்தோட தொடக்கமா பார்த்தாரு. அவர் பழைய ஏற்பாட்டு வாக்குறுதிகளை வெறும் வார்த்தைகளா பார்க்கல. ஒவ்வொரு முறையும் ஒருத்தனை மன்னிக்கும்போது அந்த புதிய உடன்படிக்கைய நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்டினாரு. கடைசி இராபோஜனத்துல அவர் இது ரொம்ப தெளிவா சொல்றாரு. திராட்சை ரசத்தை எடுத்து, இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்திக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு. தன்னோட மரணம்தான் அந்த புதிய உடன்படிக்கையோட மன்னிப்பை சாத்தியமாக்க போகுதுன்னு அவரே அறிவிச்சாரு. சரி, இப்போ மறுபடியும் அந்த ஜெபத்துக்கே வருவோம். குற்றங்கள், கடன்கள், இந்த வார்த்தைகளுக்கு நாம நினைக்கிறத விட ஆழமான அர்த்தம் இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டாதான் மன்னிப்போட உண்மையான பரிமாணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த 2 வார்த்தைகளையும் பாருங்க. குற்றங்கள்னா நம்ம உறவுகள்ல வர காயங்கள், ஒரு தப்பான வார்த்தை, ஒரு நம்பிக்கை துரோகம். ஆனா கடன்கள்ங்கிறது நிஜமான பணக்கடனை குறிக்குது. அப்போ இயேசுவோட பார்வையில மன்னிப்புங்கிறது மனச மட்டும் சம்பந்தப்பட்டதில்ல, பணப்பையையும் சம்பந்தப்பட்டது. அது உறவுகளையும் சரிசெய்து பொருளாதார சுமைகளையும் நீக்குது. இயேசுவ பின்பற்றின முதல் திருச்சபை இந்த கடன்களை மன்னிக்கிறத வெறும் பேச்சோட நிறுத்தல. அவங்க உண்மையிலே அதை செஞ்சு காட்டினாங்க. தேவையில இருந்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. தங்களோட பணத்தை வச்சு அன்பு காட்டினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ஒரு சமூகத்தையே உருவாக்குனாங்க. அவங்க காலத்துல இது ஒரு நம்ப முடியாத புரட்சிகரமான விஷயம். ஆனா நம்ம மத்தவங்கள மன்னிக்கலன்னா என்ன ஆகும்? இத பத்தி இயேசு ஒரு எச்சரிக்கையான கதைய சொல்லியிருக்கார். மத்தேயு 18வது அதிகாரத்துல வர்ற இந்த உவமை மன்னிப்பை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் இடையே இருக்கிற பிரிக்க முடியாத ஒரு தொடர்பை விளக்குது. கதையோட தொடக்கமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு ராஜா தன்னோட ஊழியன் ஒருத்தன் திருப்பிச் செலுத்தவே முடியாத ஒரு பிரம்மாண்டமான கடனை கொஞ்சம் கூட யோசிக்காம முழுசா தள்ளுபடி செஞ்சிடுறாரு. அந்த கடனோட அளவு எவ்வளவு தெரியுமா? 10,000 தாலந்து. இது ஒரு மனுஷன் தன்னோட முழு வாழ்க்கையிலையும் சம்பாதிக்க முடியாத ஒரு தொகை. இன்னைக்கு மதிப்புல பார்த்தா இது பல கோடிகளுக்கு சமம். இவ்வளவு பெரிய இரக்கத்தை அந்த ஊழியன் வாங்கிட்டான். ஆனா கதையில ஒரு அதிர்ச்சியான திருப்பம் வருது.
இவ்ளோ பெரிய இரக்கத்தை பெத்த அதே ஊழியன் வெளியில போயி தனக்கு வரவேண்டிய ஒரு சின்ன கடனுக்காக தன்னோட சக ஊழியனை மன்னிக்க மறுத்துடுறான். அவன் மன்னிக்க மறுத்த கடன் எவ்வளோன்னு பாருங்க. வெறும் 100 வெள்ளிப் பணம். அவனுக்கு மன்னிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தோட ஒப்பிடும்போது இது வெறும் சில்லற காசு மாதிரி. அவனோட இரக்கமில்லாத குணம் இங்க வெளிப்படுது. இயேசு ஏன் இவ்வளவு கடுமையான முடிவு வர்ற மாதிரி ஒரு கதைய சொல்லணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக அர்த்தம் என்ன? இயேசுவோட எச்சரிக்கை இதுதான். கடவுளோட மன்னிப்பை வாங்கிக்கிறதுக்காக நம்ம இதயத்துல திறக்கிற அதே கதவை தான் நம்ம மத்தவங்கள மன்னிக்கிறதுக்கும் பயன்படுத்தணும். நம்ம மத்தவங்களுக்காக அந்த கதவை மூடினா நமக்காகவும் அது மூடப்பட்டுடும். நாம தான் மன்னிப்பை தடுக்கிறோம், கடவுள் இல்ல. அப்போ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, மன்னிப்புக்காக ஜெபிக்கிறதுங்கிறது சும்மா எதையோ கேக்குறதில்ல. அது மன்னிக்கிற ஒரு நபரா மாறுறதுக்கான பொறுப்பை ஏத்துக்கிறது. நாம வாங்குற மன்னிப்பு மூலமா நாம மத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கற கருவியா மாறணும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. ஆனா அந்த கதையோட உண்மையான அர்த்தம் இதுதான்னு நீங்க உறுதியா சொல்ல முடியுமா? ஒருவேளை நாம இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தது தப்பா கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம இந்த ஓடும் தகப்பன் உவமைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்குள்ள மன்னிப்ப பத்தி நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியூட்டுகிற ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத கண்டுபிடிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு காட்சி எதுன்னு கேட்டா அது இதுவாத்தான் இருக்கும். ஓடுகிற ஒரு மனிதனின் சுத்திரம். ஆனா ஏன் இவர் ஓடணும்? யோசிச்சு பாருங்க. இது ஏதோ சாதாரணமா வாக்கிங் போற மாதிரி இல்ல. இது ஒரு சாதாரண ஓட்டமும் இல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான நம்மளையே உழுக்கிற ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கு. இத நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா இயேசுவோட காலத்துக்கு போகணும். அந்த காலத்துல ஊர்ல மதிக்கப்படுற ஒரு பெரியவர், ஒரு தலைவர் தெருவுல ஓடுறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு பெரிய அவமானம், கண்ணிய குறைவு. எப்படி சொல்றது? இப்போ நம்ம நாட்டு பிரதமர் ஒரு முக்கியமான சுதந்திர தின விழாவுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல வந்தா எப்படி இருக்கும்? எவ்ளோ பெரிய அதிர்ச்சியாவும் கேவலமாவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான, அசிங்கமான விஷயமா இது பார்க்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னோட எல்லா மரியாதையையும் கௌரவத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி தலை தெறிக்க ஓடணும்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எது அவர் இப்படி ஓட வச்சது? அந்த தந்தை ஓடினதே ஒரு பெரிய ஷாக்னா, அவர் எதுக்காக ஓடினார்னு தெரிஞ்சா அது அதை விட பெரிய ஷாக். அவர் யாருக்காக ஓடினார் தெரியுமா? லூக்கா 15வது அதிகாரத்துல வர்றானே ஒரு மகன். அப்பா கிட்ட இருந்து சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் ஊதாரித்தனமா அழிச்சு குடும்பமானத்தையே வாங்குனானே, அந்த மகனை பார்க்கத்தான் இப்படி ஓடி வர்றார். சரி, இப்போதான் நாம கதையோட மையப்புள்ளிக்கே வரோம். அதாவது மன்னிப்பு. ஆனா ஒரு நிமிஷம். நாம இன்னைக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்றோமே, அந்த வார்த்தைக்கும் இந்த கதையில இருக்கிற மன்னிப்புக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. நம்மளோட சின்ன புரிதல் இந்த கதையோட பிரம்மாண்டமான அர்த்தத்தை புரிஞ்சிக்க பத்தாது. இன்னைக்கு நாம அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம், சகிப்புத்தன்மை, அதாவது டாலரன்ஸ். அந்த தந்தையோட செயல இதோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா சகிப்புத்தன்மைனா என்ன? சரி போனா போகுதுன்னு பிரச்சனைய தள்ளி போடுறது, உண்மையான காயங்களை மறைச்சிட்டு சும்மா மேலோட்டமா சரி பண்ற மாதிரி நடிக்கிறது. ஆனா அந்த தந்தை செஞ்சது அதில்ல. ஆனா இயேசுவோட காலத்துல மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமே வேற. அது ஏதோ 2 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம் கிடையாது. பாவம் மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு முழு தேசத்தோட விடுதலைக்கான முழக்கம். இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக போறாங்க அப்படிங்கறதோட அறிவிப்பு. பல வருஷமா அவங்க இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. எகிப்துல இருந்து ஒரு நாள் அவங்க விடுதலை ஆனாங்களே, அதே மாதிரி ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய யாத்ராகமம் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களோட நம்பிக்கை ரொம்ப சிம்பிள். பாவம் செஞ்சதால தான் நாமெல்லாம் அடிமையா இருக்கோம். அப்போ பாவம் மன்னிப்பு கிடைச்சா என்ன அர்த்தம்? தேவன் நம்மள மன்னிக்கிறார், நம்மள விடுவிக்கிறார், எல்லாத்தையும் சரி செய்ய போறார்னு அர்த்தம். அவ்வளவுதான். பாவ மன்னிப்பு இஸ் ஈக்குவல் டு தேசிய விடுதலை. இதுதான் அவங்க கணக்கு. இயேசு வெறும் ஒரு டீச்சர் மட்டும் இல்ல, அவர் ஒரு புதிய யுகம் தொடங்கிடுச்சுன்னு அறிவிக்க வந்தவர். தேவனுடைய அரசாங்கம் வந்துருச்சுன்னு சொன்னவர். அப்போ அந்த ஓமையில ஓடுறாரே ஒரு அப்பா, அவர்தான் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு லைவ் டெமோ. அது இப்படித்தான் இருக்கும். நாம எதிர்பார்க்காத, அதிர்ச்சியான, ஆனா அளவில்லாத சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வரவேற்பா இருக்கும். இந்த கதையில பாருங்க, 2 மகன்கள் இருக்காங்க. 2 பேருமே ஒரு விதத்துல தொலைஞ்சு போனவங்க தான். சின்ன மகன் தப்பு செஞ்சு ஊரை விட்டு போய் தொலைஞ்சு போயிட்டான். ஆனா பெரிய மகன் அவன் வீட்லயே இருந்துகிட்டு தன்னோட கோவம், சுயநீதியால அப்பாவை விட்டு தூரமா தொலைஞ்சு போயிருந்தான். 2 பேருக்குமே அந்த அப்பாவோட அன்பு தேவைப்பட்டுச்சு.
நாம இந்த 2 பேர்ல யாரா இருக்கோன்னு கொஞ்சம் யோசிக்கணும். கடைசியா அந்த தந்தை ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரே, அந்த கொண்டாட்டம் தான் நாம சர்ச்ல எடுத்துக்கிற நற்கருணை விருந்து. அது ஏதோ சோகமா அமைதியா செய்ற ஒரு சடங்கு மட்டும் இல்ல, அது ஒரு பார்ட்டி. தொலைஞ்சு போன பிள்ளை திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அந்த அப்பா கொடுக்கற ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டம். அதனால கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எந்த தூர தேசத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை சின்ன மகன் மாதிரி தப்பான வழியில போயிருக்கலாம், இல்ல பெரிய மகன் மாதிரி மனசுக்குள்ளேயே தூரமா இருக்கலாம். எங்கிருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வர நீங்க தயாரா? நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த பயணத்தை நீங்க தனியா செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க திரும்பி வர்றதுக்காக அந்த தந்தை ஏற்கனவே உங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. எந்த நிபந்தனையும் இல்லாத, நம்மளையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு அன்போட உங்களை வரவேற்க ஒரு காத்துக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த உவமையோட செய்தி. முடிவா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். கடவுளோட ராஜ்யம் மன்னிப்பை மையமா வச்சதுன்னா, அந்த மன்னிப்பை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எப்படி வெளிப்படுத்துறோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.